Jesus Christ. So the Lord has brought us to this April month first week. Let the grace of the Lord, our Savior Jesus Christ, be always upon us and our family. Not only today, but also till the end of the days. According to His word, His word says, we shall live because of His word. அவருடைய வார்த்தையின்படி என்னவாக சொல்லுகிறது என்றால் அவர் வார்த்தையினாலே நாங்கள் ஜீவிப்போம். We live just because of His word. அவருடைய வார்த்தையினால் நாம் ஜீவிப்போம். So if we love His word, நாம் அவருடைய வார்த்தையை விரும்பினால் He will stay inside us. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். And He'll be with us. அவர் நம்மோட இருப்பார். And He'll guide us all the days of our life. நம்மளுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்ம அவரை வழி நடத்துவார். Favor is going to surround the people of the Lord. ஆண்டவருடைய தயவானது அவருடைய ஜனங்கள் மேல் சூழ்ந்து இருக்க போகிறது. The sound clear? Amen. So the grace of the Lord shall be surrounding His people. ஆண்டவருடைய கிருபையானது அவருடைய ஜனங்களை சூழ்ந்திருக்கும். How shall it surround? அது எப்படியாக சூழ்ந்திருக்கும்? It shall surround like a cloud. ஒரு மேகத்தை போல அது அப்படியே இருக்கும். It will surround all you and your family. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது அப்படியே சூழ்ந்திருக்கும். Body உங்களுடைய சரீரம் shall be covered by His grace. அவருடைய கிருபையால மூடப்பட்டு இருக்கும். The grace is a kind of mercy the Lord shows on the people of God. கிருபை என்பது ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அருளுகிற ஒரு விதமான இரக்கமாக இருக்கிறது. Grace is for every human in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கிருபையானது இருக்கிறது. But for the world and the people of the world, they have a different kind of general grace. ஆனா இந்த உலகத்துக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் வித்தியாசமான ஒரு கிருபை இருக்கிறது. அது பொதுவான ஒரு கிருபையாக That is இருக்கிறது. the general grace the Lord showers upon all the people of the world. அது ஒரு பொதுவான கிருபை. உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது அருளப்படுகிற ஒரு கிருபையாக But இருக்கிறது. you receive a separate kind of grace. ஆனா நீங்களும் ஒரு விசேஷத்தனமான ஒரு கிருபையை That பெற்றுக்கொள்வீர்கள். cannot be received by the other people of the world. அது மற்ற இந்த உலகத்தின் ஜனங்களால் அது கிடைக்கப்படாத ஒரு கிருபையாக So இருக்கிறது. we are happy because of the general, not because of general grace, but of the separate grace the Lord shows upon you and me. நம்ம எதனால மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்றால் அந்த பொதுவான கிருபை நம்ம மேல வைக்கப்படுகிறதல்ல, விசேஷித்தமான கிருபை நம்ம மேல வைக்கப்பட்டதற்காக. So every day our life goes on only because of His grace. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருகிறது அவருடைய கிருபையினால தான் The இருக்கிறது. same kind of grace was upon the people of Israel at the time when they came out of Egypt. இதே விதமான விசேஷித்த கிருபை தான் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளிலிருந்து அந்த கிருபையானது அவர்கள் மேல இருந்தது. The Lord moved with the people of Israel when they walked, the cloud followed them. ஆண்டவருடைய கிருபையானது ஒரு மேகமாக அவர்கள் கடந்து போகின்ற போதெல்லாம் அவர்களோட இருந்தது. When they were at rest, the cloud stayed on top of them. அவர்கள் நித்திரை அடைந்த போது அப்பொழுதும் அந்த மேகமானது அவர்கள் மேல இருந்தது. The cloud had two different aspects. அந்த மேகத்துக்கு இரண்டு குணங்கள் இருந்தது. See, in the day it gave shade for them, பகலிலே நிழலை கொடுப்பதாகவும், and in the night there came a fire from the cloud. இரவு நேரத்திலே அந்த மேகத்திலிருந்து அக்கினியானது வந்தது. So because of that fire they were able to be warm. அந்த அக்கினி வந்தபடியினாலே அவர்கள் அந்த குளிரை தாங்க கூடுகிற ஒரு சக்தி அவர்கள்கிட்ட And in the இருந்தது. day they had a shade. பகலிலே ஒரு நிழலாக இருந்தது. So we people, children of God, we are also coming out of slavery. Day after day we are getting saved. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறோம். The Lord wants us to come out of the slavery. அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். What are all the kinds of problems we face when we are
end up in something. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில நம்ம சிக்கி கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கலாகும். We have sickness. நம்ம சரீரத்திலே பலவீனமும் வியாதியும் காணப்படலாம். There's no peace in our family. நம்ம குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். There's no joy and happiness. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் இருக்கலாம். There's no prosperity. செழிப்பில்லாமல் இருப்போம். And another thing, main thing is we don't have long life. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிற ஜனங்களுக்கு நீடித்த நாட்கள் இருக்காமல் இருக்கிறது. அவங்க பாதி வயதிலே மரிக்கிறார்கள். When the Lord created a man in his mother's womb, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனை அவருடைய தாயின் கருவிலே உருவாக்கின நாளிலே, ஒரு மனுஷன் இல்ல ஒரு மனுஷியை உருவாக்கின நாளிலே, அவங்க தாயின் கருவிலே அவங்க உருவாக்கப்படும் நாளிலே he did not fix the date. அவர்களுடைய நாட்களை அவர் குறிக்கவில்லை. But people in the world they say he fixes the date. அந்த உலகத்தின் ஜனங்களும் என்ன சொல்றாங்க, அந்த நாள் நம்ம பிறந்த தேதியில அந்த நாளை குறித்து வைக்கிறார் என்று. And they say because of the day, that day you will die. அதனால் அந்த நாட்கள் உனக்காக எந்த நாட்கள் குறிக்கப்படுகிறதோ அந்த நாளிலே நீ மரித்து போவா என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஆண்டுடைய சித்தம் ஒருபோதும் அப்படியாக கிடையாது. அவர் மனுஷரை அப்படியாக சிருஷ்டிக்கவில்லை. It's kind of bondage what we face in this world. இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற ஒரு விதமான ஒரு கட்டாக இது இருக்கிறது. Or it might be a curse. இல்ல ஒரு சாபமாக இருக்கலாம். Or it might be something else because of a sin. இல்ல நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக இருக்கலாம். Or because of a forefathers' sins. இல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நிமித்தமாக இருக்கலாம். So today I'm going to say how can you come out of it? இந்நாளிலே அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து நீங்க எப்படி முழுமையாக வெளியே வரலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம்? A man without peace. ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ சமாதானம் இல்லாமல் இருப்பது. A man without healing in his body. A man without healing in his body. ஒரு மனுஷனோ மனுஷியோ அவங்க சரீரத்திலே சுகம் இல்லாமல் இருப்பது. And does not have joy and happiness. அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் காணப்படுவது. இந்த உலகமானது சந்தோஷத்தை தருகிறது. But that joy will not rest upon you. ஆனா அந்த சந்தோஷம் நிலையாக உங்க மேல நிலைத்திருக்காது. The blessings of the Lord shall rest upon you. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் உங்க மேல தங்கி இருக்கும். And next slavery is in half age you die. இன்னொரு வகை என்னன்னா அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து நம்ம காணப்படுறது என்னன்னா குறைவு காணப்படுறதுன்னா பாதி வயதுல மரித்து போவது. Poverty, living in poverty. தரித்திர வாழ்க்கையில வாழ்கிறது. So these are all kinds of slavery. இது எல்லாமே அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிறது தான். Man with money does not have peace. நிறைய பணம் வைத்திருக்கிறவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. A man with money does not have good healing. நல்ல பணம் வைத்திருக்கிறவங்க வாழ்க்கையில சுகம் இல்லை. A man with good health has good healing. ஆனா நல்ல பணம் நல்ல சுகம் இருக்கும், ஆனா பணம் இல்லாமல் இருக்கிறது. So a man without money he might have healing. மனுஷங்க அவங்க வாழ்க்கையில பணமே இருக்காது, ஆனா நல்ல சுகம் இருக்கும். But you lack something. ஆனா ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறது. And now I am coming to a place where people die half their age. இன்னொரு காரியம் என்னவென்றால் பாதி வயதுல ஜனங்கள் மரிப்பது. Why do you die? ஏன் அப்படியாக மரிக்கிறார்கள்? The worldly man says it is a time the Lord has given for a man. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்வாங்கன்னா அவங்க பாதி வயதுல மரிக்கும்போது அந்த நாளை தான் ஆண்டவர் அவங்களுக்காக குறிப்பிட்டிருக்கிறார் என்று. The time. அந்த நேரம் என்று சொல்லுவாங்க. The time for you to die. நீ மரிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கிறபடினாலே நீ மரிக்க தான் ஆகும் என்று சொல்லுவார்கள். என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I'm not talking something against the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்மாறாக நான் எதையும் பேசல. I'm speaking what's in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறதோ அதை தான் நான் பேசுகிறேன். People die half the age because of a curse. ஜனங்கள் பாதி வயதுல ஏன் மரிக்கிறாங்கன்னா சாபத்து நிமித்தமாக. It's because of a bondage. இல்ல கட்டு நிமித்தமாக. And you can come out of it now in this time. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இதே நேரத்துல உங்களால அந்த கட்டிலும் இருந்து அந்த சாபத்துல இருந்து முழுமையாக வெளியே வர முடியும். I'm not here to tell that I'm going to bring you out of that. இங்க நான் உங்களை அங்க இருந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வரேன் நான் சொல்வதற்காக இங்க வரவில்லை. See, you should understand some things. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். See, I cannot bring you out of that. அதில இருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. But I can teach you the ways how you can come out of it. ஆனா அதில இருந்து வெளியே வருகிற வழிகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். Even me, if I'm in such kind of bondage,
நான் கூட ஏதாச்சும் அந்த மாதிரியான கட்டிலே இருக்கிறேன் என்றால் I cannot deliver myself. என்னை நான் விடுவித்துக் கொள்ள முடியாது. Only Christ can deliver me. கிறிஸ்து மாத்திரமே என்னை விடுதலை So செய்ய I have முடியும். to live the way how he wants me to live. அப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படியெல்லாம் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ And the வேண்டும். word of God says, you shall know the truth, and the truth shall set you free. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth. சத்தியத்தை நீங்கள் அறிய Truth வேண்டும். in the word of God. அவருடைய வார்த்தையில இருக்கிற சத்தியத்தை அறிய Truth வேண்டும். in the power of God. அவருடைய வல்லமையில இருக்கிற சத்தியத்தை நீங்க When you அறிய know the வேண்டும். truth, அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து the கொள்ளும் போது truth shall deliver you. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், and the truth shall set you free. அந்த சத்தியம் உங்களை What do you விடுதலையாக்கும். mean by set you free? அந்த விடுதலையாக்கும் என்றால் என்ன அர்த்தம்? Free from death. மரணத்திலிருந்து விடுதலை. No man can be without dying. மரிக்காம எந்த மனுஷனும் இருக்க முடியாது. No man, it's written in the Bible. அப்படியாக தான் வேதத்துல எழுதி Because இருக்கிறது. a man who has sinned shall definitely die. ஏன்னா பாவத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மரித்துதான் ஆக வேண்டும். A man who has sinned should die. பாவம் செய்த ஒவ்வொருவரும் மரிக்கதான் ஆக வேண்டும். The wages of sin is death, பாவத்தின் சம்பளம் மரணம். but the gift of God is eternal life through Jesus Christ the Lord. ஆனால் ஆண்டவர் நமக்கு அருளுகிற பரிசோ நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் But I am மூலமாக. speaking something about you should not die of age. நான் இந்த நாளில உங்ககிட்ட பேசுகிறது என்னவென்றால் நீங்க உங்க பாதி வயதுல மரித்து போக கூடாது. So I cannot break it for you. அதை உங்களுக்காக நான் உடைக்க முடியாது. You will know the truth, நீங்க அந்த சத்தியத்தை அறிய and the வேண்டும். Lord shall make me speak to you the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை என் மூலமாக ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு பேசும்படி வைப்பார். And whatever I speak from the word of God, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் பேசுகிறது எல்லாமே you take it அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் and போது you confess it. அதை நீங்க அறிக்கை செய்து When you confess it நீங்க அறிக்கை செய்யும் and போது walk in the way how the Lord wants you to walk, ஆண்டவராகிய தேவன் நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க the நடக்கும் curse போது is broken. அந்த சாபமானது முறிக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus Christ, why did he die? இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? First you should know, first you should understand why Jesus Christ died on the cross. முதலாவது இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரித்தார் என்பதை நீங்கள் To set you அறிந்து கொள்ள free. வேண்டும். உங்களை To விடுதலையாக்கும்படிக்கு. set you free. உங்களை Not விடுதலையாக்கும்படிக்கு. to make you say one word, there is a time for me and the time I'll die. இல்ல நீங்க இப்படியாக வார்த்தை சொல்லுவதற்காக அல்ல, இல்ல எனக்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்துல நான் மரிப்பேன் என்று வார்த்தையை சொல்லுவதற்காக அவர் There மரிக்கவில்லை. are various reasons why Jesus Christ died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததற்காக நிறைய காரணங்கள் இருக்கிறது. When you read the Bible, it clearly says நீங்க வேதத்தை படிக்கும்போது அது தெளிவாக எழுதியிருக்கிறது. to heal you, உங்களை சுகப்படுத்த, to deliver you, உங்களை விடுதலையாக்க, to free you from death உங்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்க, and free from curse, உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்க, ancestral curse. உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து. See, you should understand this. இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். People, they don't want to know the truth. ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிய விருப்பப்படவில்லை. They don't want to know, they understand the truth of the Lord. ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள அவங்க விருப்பப்படல. Truth in the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற You are சத்தியத்தை not அவங்க willing to புரிந்து understand. அதை புரிந்து கொள்ள நீங்க You முயற்சி don't want to எடுக்கல. understand. அதை புரிந்து கொள்ள நீங்க When you ஆசைப்படல. understand நீங்க புரிந்து கொள்ளும் போது power in the word of God, ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை, power in the cross, சிலுவையில இருக்கிற வல்லமை, in the cross, சிலுவையில இருக்கிற வல்லமை, in the cross, சிலுவையின் வல்லமை. when you finally come to a conclusion and understand why Jesus Christ died on the cross, இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும் போது the curse breaks. அந்த சாபமானது This உடைக்கப்படுகிறது. curse came to you not because of the Lord. இந்த சாபமானது ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது It கிடையாது. came because of your sins. உங்களுடைய சாபத்தின் உங்களுடைய பாவத்தின் The நிமித்தமாக இந்த sins of your சாபம் parents உங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தின் and your நிமித்தமாக, sins உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, and your problems. உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக வந்த. So how can I come out of it? இதுல இருந்து நான் எப்படியாக வெளியே வர See, முடியும்? in the Bible it's written, வேதத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? cursed is a man who dies on the cross. சிலுவையில அறையப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, Jesus Christ, just being a month of April, இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே this month we have the Good Friday. நம்மளுக்கு இந்த மாதத்திலே குட் ஃப்ரைடே We இருக்கிறது. also have the Easter. ஈஸ்டர் பண்டிகை இருக்கிறது. And
for Easter we call it a resurrection day. ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழுதலின் நாள் என்று நம்ம சொல்லுகிறோம். So many of us do not call it an Easter. இந்த நாட்களில் நிறைய பேர் ஈஸ்டர் என்று சொல்லாமல் because we call it as a resurrection day. அது உயிர்த்தெழுதலின் நாள் என்று So சொல்லுகிறார்கள். there are many reasons for that. I don't want to explain you all these things. இது எல்லாமே ஒரு காரணத்திற்காக தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப So சொல்ல this வரல. resurrection month, இந்த உயிர்த்தெழுதலின் மாதத்திலே Jesus Christ rose from the dead. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். And he died on the cross. அவர் சிலுவையில மரித்தார். And what does the cross mean? சிலுவை என்பதற்கு என்ன அர்த்தம்? Why do people, Christians, have a cross in the chain or whatever it is? நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்க செயின்லயோ நிறைய இடங்களிலே சிலுவை அந்த அடையாளத்தை வச்சிருப்பாங்க. To proclaim and to show victory. ஏன்னா ஜெயத்தை அறிவிக்கும்படிக்கு. See, Jesus Christ died on the cross, a cursed cross. இயேசு கிறிஸ்து அந்த சாபமான சிலுவையில மரித்தார். To deliver you and me from the bondage of slavery, sin, sickness, poverty, and very important thing, from not dying half of age. உங்களை அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்து, அந்த அடிமைத்தனம்னா அந்த தரித்திரத்துல இருந்து, அந்த வியாதியில இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து, அந்த தரித்திரமான வாழ்க்கையில இருந்து நீங்க பாதி வயதுல மரிக்க கூடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் சிலுவை மரத்துல மரித்தார். It's written in the Bible, cursed is a man who dies on the cross. அவருடைய வேதத்தில் எப்படியாக எழுதி இருக்கிறது, சிலுவையில் அறையப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. Why did Jesus take a cross to die? ஏன் ஆண்டவராகிய தேவன் சிலுவையில ஒரு மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார்? Because he could have died in many angles. அவர் நிறைய விதத்திலே மரிச்சிருக்கலாம். And it's written, he cannot die. அவரோ மரிக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. He cannot die. அவரால மரிக்க முடியாது. Because he did not sin. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை. And he died because he bore our sins. இப்படியாக இருக்கும்போது அவர் எப்படி மரித்தார் என்றால் நம்முடைய பாவங்களை அவர் மேல் அவர் எடுத்துக்கொண்டார். Because he does not have sin. அவர்கிட்ட பாவமே இல்லாமல் அவர் காணப்பட்டார். அதனால் அவர் மரிக்க முடியாது. A man who has sinned shall die. ஏன்னா பாவம் செய்தவர்கள் தான் மரித்து போவார்கள். Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். When Jesus Christ did not do sin, then how can he die? இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும்போது அவர் எப்படி மரிக்க முடியும்? How can he die? He cannot die. அவரால மரிக்க முடியாது. No one can kill him. யாரோ அவரை கொலை செய்யவும் முடியாது. Even if you nail him on the cross, he cannot die. அவரை நீங்க சிலுவையில் அறைஞ்சா கூட அவரால மரிக்க முடியாது. He cannot die. அவரால மரிக்க முடியாது. He could have whatever you could have done, he cannot die. எப்படிலாம் அவரை மரிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவரால மரிக்க முடியாது. You should understand the truth. இதுதான் சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So he said in the Bible, Jesus Christ, இயேசு கிறிஸ்து வேதத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார், I got the authority from God the Father, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். Take out my life and bring it back. என் ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளவும் திரும்ப அதை கொண்டு வரவும். So he cannot die. ஏன்னா அவரால மரிக்க முடியாது. So he had to die. ஆனா அவர் மரிக்கணும். So you know what Father God did? அதனால் பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் என்ன செய்தார்? Took our sins, நம்மளுடைய பாவங்களை எடுத்து and he kept it on him. அவர் மேல வைத்தார். And even then he was not able to die. அப்படி இருக்கும்போது கூட அவர் மரிக்க முடியல. So he took away his life. அதனால் அவரே அவருடைய ஜீவனை எடுத்தார். You know, he said finished. முடிந்தது என்று சொல்லி அவரே அவருடைய With authority he took out his spirit. அதிகாரத்துடனே அவருடைய ஜீவனை அவர் When எடுத்தார். you read the Bible you can see நீங்க வேதத்தை படித்து பார்க்கும்போது இதை நீங்க புரிந்து a கொள்ளலாம். soldier standing near Jesus Christ. அவர் பக்கத்துல இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி அவருடைய பக்கத்துல நின்று கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி, He was seeing what he is doing. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று He was seeing what Jesus Christ is doing. இயேசு கிறிஸ்து அந்த கடைசி And he would நிமிடங்களில் have என்ன seen பண்ணார்? many people die on the cross. இதே மாதிரி நிறைய பேர் மரிச்சிருக்கிறதையும் அவர் என்ன சிலுவையில அந்த And நாட்களிலே he was தவறு watching செய்தவங்க Jesus மரிச்சு- Christ. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று He அவர் was watching his கவனமாக face. கவனிச்சு கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். To see how he is going to die. அவர் எப்படி மரிக்க போறார் என்று. He suddenly said, Jesus Christ, இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல it all finished. முடிந்தது என்று சொன்னார். Spirit came out of him and he fell down. அப்பொழுது அவருடைய ஆவி அவரிடத்துல இருந்து வெளியே போனது. And அவர் this மரித்தார். the soldier saw. இதை அந்த நூற்றுக்கு அதிபதி கண்டார். Go and read the Bible, what it says. நீங்க வேதத்தை படிச்சு The பாருங்க. Roman soldier is saying,
truly is the Son of God. அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டபோது அவர் மரித்த நேரத்தில் அந்த 100க்கு அதிபதி அவருடைய வாயினாலே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் Truly என்று is the Son சொன்னார். of God. மெய்யாகவே இவர் He தேவனுடைய took out the குமாரன். Spirit. ஏன்னா அவருடைய ஆவி அவர் I have not seen வெளியே any man like this. இப்படியாக எந்த ஒரு மனுஷன் அவருடைய ஜீவனை So விட்டதை why நான் did Jesus பார்த்ததில்லை. Christ took a cross to die? ஏன் சிலுவையின் மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார்? To bring you out of the curse. அந்த சாபத்திலிருந்து உங்களை The வெளியே கொண்டு வரும்படி, ancestral curse. உங்களுடைய முன்னோர்களுடைய The சாபத்திலிருந்து உங்களை curse, விடுதலையாக்கும்படிக்கு, the curse which came upon you and your family. உங்கள் மேலும் உங்க குடும்பத்தின் மேலும் வந்த சாபத்திலிருந்து உங்களை விடுதலை So Jesus செய்யும்படிக்கு Christ took up the cross இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டார். because the cross is called cursed is he who dies on the cross. ஏன்னா சிலுவையில மரிக்கப்படுகிறவர் சபிக்கப்பட்டவர் என்று So he எழுதப்பட்டிருக்கிறதுனால became a curse. அவர் நமக்காக சாபமாக, He became a curse அவர் நமக்காக to சாபமாக bring us out of the curse. நம்மை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு He became a curse. அவர் சாபமாக்கினார் To bring us out of the curse. நம்மை அந்த சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு. They are people of God. ஆண்டவருடைய பிள்ளைகளே, So you cannot die of age. இப்படியாக இருக்கும்போது நீங்க உங்க பாதி வயதுல மரிக்க முடியாது. And never உங்களால மரிக்க confess a கூடாது. wrong kind of attitude with an attitude that because of the time you or some other people in your family die. அதனால் ஒருபோதும் யாராச்சும் நீங்களோ இல்ல உங்க குடும்பத்துல யாராச்சும் அப்படியாக மரணத்தை சந்திக்கும் போது இது எனக்கான நேரம் என்று நம்ம வாயினால நம்ம சொல்லக்கூடாது. Don't open your mouth in the wrong manner. அந்த மாதிரியான தவறான When you say வாயை time, திறந்து சொல்லக்கூடாது. இது என்னுடைய நேரம் என்று நீங்க சொல்லும் போது time starts working. அது உங்களுக்கு கிரியை செய்ய The ஆரம்பித்து Lord விடும். has kept, death and life in your mouth. ஆண்டவராகிய தேவன் உங்க வாயிலே தான் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். Whatever I say, I don't want to take it, because if I take it, it will take a long time. So whatever it is written, I'm just explaining to you. வேதத்துல இருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன். I have kept death and life in your mouth. உங்களுடைய வாயிலே தான் மரணமும் ஜீவனும் And இருக்கிறது. you are the prophet நீங்க தான் தீர்க்கதரிசி of your body. உங்களுடைய சரீரத்துக்கு. Don't make another people, don't go to a prophet or any person to ask about your life. உங்களுடைய ஜீவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வேற எந்த ஒரு தீர்க்கதரிசி கிட்டயும் நீங்க போக Just start வேண்டாம். confessing and telling the word of God. I come out of the curse because Jesus Christ took the cross and he died on the cross and I'm free. அவனுடைய வார்த்தை விசுவாசித்து இதை தொடர்ந்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதனால நான் முழுமையாக சாபத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன் என்று. And he took his wounds to heal me. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். Because of his wounds I am healed. அவருடைய தழும்புகளால் நான் If சுகமானேன். you say this word, இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது you need not go to a healing service. எந்த ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கு நீங்க You போக might be in your வேண்டாம். house, நீங்க உங்க வீட்லயே இருக்கும்போது but if you utter the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது, oh Lord, you suffered because of my sins. ஆண்டவராகிய தேவன் என் பாவங்கள் நிமித்தமாக நீங்க சிலுவையில பாடுகள் பட்டு And I'm delivered அதனாலே because of நான் your விடுதலையானேன். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். and I'm cured because of your wounds. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமடைந்தேன். Confess and it shall start happening in your life. இதை நீங்க அறிக்கை செய்யும் போது உங்க வாழ்க்கையில இது You நடக்க shall ஆரம்பிக்கும். have pure healing. அப்பொழுது உங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்கும். This is the healing, nothing else. இதுதான் மெய்யான சுகம். If you know the truth, நீங்க சத்தியத்தை அறியும் போது the truth shall set you free. அந்த சத்தியம் உங்களை You do not விடுதலையாக்கும். go to any person. எந்த ஒரு விடுதலை அளிக்கும் ஆராதனைக்கோ இல்ல வேற யார்கிட்டயும் நீங்க I am போக speaking the வேண்டாம். truth. சத்தியத்தை நான் பேசுகிறேன். You shall know the truth. அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உன்னை விடுவிக்கும். சத்தியம் என்றால் உண்மை. You shall know the truth and the சத்தியத்தை நீங்கள் truth அறிவீர்கள். shall set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Oh, hallelujah. So now I want you to understand how to come out of curse this month, April 2025. இந்த ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டிலே நீங்கள் முழுமையாக அந்த சாபமான வாழ்க்கையில இருந்து நீங்க எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Satan might have fixed a date for you. சாத்தானும் உங்களுக்கு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கலாம். And he does not have the authority to fix a date. அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது உங்களுக்கு ஒரு நாளை But he குறிப்பிடுவதற்கு. fixes a day for you.
ஆனா ஒரு நாளை அவன் உங்களுக்கு குறித்து வைக்கிறான் and makes you to believe the day. அந்த நாளை நீங்க நம்பும்படி உங்களை வைக்கிறான். And he makes you to confess a wrong confession. தவறான அறிக்கைகளை உங்க வாயினால் உங்களை செய்ய வைக்கிறான். And you start confessing. அதை நீங்களும் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. If you confess good, life comes out of your mouth. நீங்க நன்மையை அறிக்கை செய்யும் போது உங்க வாயிலிருந்து உங்களுக்கு ஜீவன் And if உண்டாகும். you confess death from your mouth, death comes to your life. ஆனா இப்படிப்பட்ட அவிசுவாச காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது மரணம் தான் வருகிறது உங்க I shall வாயிலிருந்து. say, in the cross, be my glory ever. ஆனால் நானும் என்ன சொல்லுவேன், சிலுவையில என்னுடைய மகிமை எப்பொழுதுமே இருக்கிறது. This April month, oh Lord, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவரே, the month when we remember your crucifixion. உம்முடைய உயிர் தெழுதலை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த மாதத்திலே, In the cross, be my glory ever. To my rapture, rest me on the in the cross, be my glory ever. Till my rapture soul rest me on the So, confession is very important for a Christian. அதனால் அறிக்கை செய்வது ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமான. If you confess to the Lord, நீங்க ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது and say, I will get delivered, நான் விடுதலையாவேன் என்று நீங்க சொல்லும்போது, because you died on the cross to deliver me from the curse, ஏனென்றால் நீங்க சிலுவையிலே என்னை சாபத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு from நீங்க the மரித்ததினால், ancestral curse or whatever it might be. என்னுடைய முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம், என்ன சாபமாக இருந்தாலும், Lord, you died for me. ஆண்டவரே நீர் எனக்காக Deliver மரித்தீர், me and my family. என்னையும் குடும்பத்தையும் விடுதலை We as a செய்வதற்காக family, we now confess in the name of our Lord and Savior Jesus Christ. நாங்கள் குடும்பமாக ஆண்டவராகிய தேவனே நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம். None இயேசு of us in கிறிஸ்துவின் our family நாமத்தினாலே, will die off of our age in the name of our Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட பாதி வயதுல மரிக்க மாட்டாங்க. We claim it in the name of Jesus Christ of Nazareth. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் And இயேசு we rebuke கிறிஸ்துவின் every kind நாமத்தினாலே. of evil spirit which is trying to oppose us in the name of our Lord and Savior Jesus Christ. இதை எதிர்க்க நினைக்கிற எல்லா சாத்தானின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். I break every evil power in the name of Jesus Christ of Nazareth working against us. எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் ஆவிகளும் நாங்கள் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Saying to you and me and to our family, you shall die half of age. No, he does not have any authority, because the Lord our God, he died on the cross and he delivered us from the curse. அவன் உங்ககிட்ட சொல்லலாம், நீ உனக்கும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வயசு, இதுதான் இவ்வளவுதான் நீ மறிச்சிருவேன்னு சொல்லலாம். ஆனா அவனுக்கு சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I see many kinds of suicide spirits moving here and there. நான் நிறைய விதமான தற்கொலை ஆவிகளை இங்கேயும் அங்கேயும் அசைகிறதை நான் பார்க்கிறேன். And
Many people in their hearts they think, why do I live? Let me die. நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்துல நினைச்சு கொண்டு இருக்காங்க, நான் ஏன் உயிர் வாழணும், நான் மரிக்கிறதே நல்லதா It's not இருக்கிறது. you, it's not your mind, it's not your mind, it's a devil which is speaking to you. Don't take the word of the evil one. இப்படியாக பேசுகிறது நீங்கள் அல்ல, சாத்தான் தான் இப்படியாக உங்களை சிந்திக்கும்படி உங்களுடைய எண்ணங்களிலே இப்படியாக அவன் விதைச்சு கொண்டிருக்கிறான். இதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. Don't allow curse to come upon your head. உங்க தலையின் மேல சாபத்தை வைப்பதற்கு நீங்க அனுமதிக்காதீங்க. Don't allow the evil spirit to bring curse upon your mind. சாத்தானானவன் உங்க எண்ணங்களிலே சாபத்தை கொண்டு வருவதற்கு நீங்க அனுமதிக்காதீர்கள். Don't use words of wrong words. இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை நீங்க I ஒருபோதும் rebuke பயன்படுத்த every கூடாது. kind of evil spirit which is trying to bring suicide spirit inside your mind. உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே தற்கொலை செய்கிற ஆவிகளை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். I rebuke in the name of our Lord and Savior Jesus Christ. நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. We are delivered by your power, Lord. உம்முடைய வல்லமையால் நாங்கள் விடுதலையானோம். We have been delivered by your resurrection power. உம்முடைய உயிர் தெளிதலின் வல்லமையினால் Your resurrection spirit is inside me and my family. உம்முடைய உயிர் தெளிதலின் ஆவியானவர் எனக்குள்ளும் என்னுடைய And how குடும்பத்திற்குள்ளும் can the இருக்கிறார். evil power overpower us? இப்படியாக இருக்கும்போது சாத்தானுடைய ஆவிகள் எப்படி எங்களை We மேற்கொள்ள முடியும்? rebuke and break every evil power in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகள் எல்லா ஆவிகளும் நாங்கள் முறியடிக்கிறோம், You do முறிக்கிறோம். not have any authority over the children of God. அவனுடைய பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. Oh, spirit which is bringing slavery, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற ஆவியே, spirit which is bringing bondage, கட்டுகளை கொண்டு வருகிற I ஆவியே, command to leave in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே நீ வெளியே போ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் Suicide கட்டளையிடுகிறேன். spirits, leave the bodies, leave the people's bodies in the name of Jesus Christ of Nazareth. தற்கொலை செய்ய தூண்டுகிற ஆவிகளை இப்பொழுதே சரீரத்திலிருந்து வெளியே போ என்று God இயேசு of the கிறிஸ்துவின் mind, நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். அவங்க எண்ணங்களில் I have authority. I எனக்கு have அதிகாரம் authority. இருக்கிறது. I have authority to chase evil spirits. சாத்தானுடைய ஆவிகளை துரத்துவதற்கு எனக்கு அதிகாரம் I இருக்கிறது. do not have authority to bring you life. உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிற அதிகாரம் எனக்கு இல்லாமல் இருக்கு. I do not have that authority. எனக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் But I இருக்கலாம். have the authority given by the Lord God Almighty through His name ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அவர் கொடுத்த அதிகாரம் என்கிட்ட இருக்கிறது. to rebuke every kind of evil spirit out of your mind. உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற எல்லா சாத்தானின் ஆவிகளையும் துரத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. Spirit of depression, மன சோர்வை கொண்டு வருகிற ஆவியே, spirit of oppression, மன சோர்வை கொண்டு வருகிற ஆவியே, spirit of possession, உங்களை அப்படியே அழுத்துகிற ஆவியே, and every kind of jealousy spirits, பொறாமை ஆவிகளே, the evil eyes, the spirit of the evil eyes, தீங்கு கண்கள், தீய கண்களை கொண்டு வருகிற ஆவியே, every kind of witchcraft. எல்லா விதமான சூனியத்தின் You ஆவியே, do not have any authority over the people of God. ஆண்டுடைய பிள்ளைகள் மேல உனக்கு எந்த அதிகாரமும் I கிடையாது. rebuke in the name of our Lord and உன்னை நான் Savior Jesus Christ. முறியடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் Lord has given me the authority, நாமத்தினாலே. ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், power வல்லமை கொடுத்திருக்கிறார். to break the evil one, சாத்தானை to முறியடிக்கும்படிக்கு, break the evil one, அவனை முறியடிக்கும்படிக்கு, witchcraft spirits, சூனியத்தின் ஆவியே, every suicide spirits, தற்கொலையின் ஆவியே, out of every person now in the name of Jesus Christ. இப்பொழுது of Nazareth. எல்லா ஜனங்களுடைய எண்ணங்களிலிருந்து நீ வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். Let the இயேசு minds of the கிறிஸ்துவின் people be நாமத்தினாலே. free. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அப்படியே And ஃப்ரீயா if you want to come out of மாறுவதாக. curse, உங்களுக்கு சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா if you want to come out of curse, call unto the Lord, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. because only He can deliver you from the curse. ஏன்னா அவர் மாத்திரமே உங்களை சாபத்துல இருந்து I முழுமையாக cannot விடுதலை deliver you. செய்ய முடியும். என்னால விடுதலை செய்ய Because I did not முடியாது. die for you. ஏன்னா நான் உங்களுக்காக மரிக்கல. He died for you. ஆனா அவர் உங்களுக்காக He died மரிச்சார். on the cross. அவர் சிலுவையில I மரிச்சார். didn't die on the cross. ஆனா நான் சிலுவையில மரிக்கல. And I don't have authority for அதனால that. எனக்கு அது அதிகாரம் இல்லை. I don't have authority to even remove my curse. என்னுடைய சாபத்தை வெளியே கொண்டு வரதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. I don't have authority to remove a curse from my family. என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு அதிகாரம் Only இல்லை. He has got the authority. அவருக்கு மாத்திரமே அதிகாரம் I will இருக்கிறது. know His word. அவருடைய வார்த்தையை நான் அறிவேன். I will know the power in His word. அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை நான் And புரிந்து the power in கொள்வேன். the word of God delivers me and my family from அப்பொழுது every kind அவருடைய of, சத்தியத்தில் இருக்கிற வல்லமையானது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லா விதமான சாபத்திலும் இருந்து From முழுமையாக every என்னை விடுதலை curse. செய்யும். I shall be delivered. அப்பொழுது நான் விடுதலையாவேன். If I confess. இதை நான் அறிக்கை செய்யும் If போது, I confess. நான் அறிக்கை செய்யும் Oh போது, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே, He died on the cross. நீ எனக்காக சிலுவையில The மரித்தீர். Christ, the cross for me.
இந்த சிலுவையில to bring me out of the curse என்னை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு and to வருவதற்கு give me the blessings of Abraham. ஆபிரகாமின் And ஆசீர்வாதங்களை I நான் shall receive the பெற்றுக்கொள்ளும்படி blessing of Abraham in the name of our Lord and Savior Jesus Christ. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வேன். Do you want the blessings of the Lord? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமா? Don't see any man. எந்த ஒரு மனுஷன் நீங்க பார்க்க Don't see வேண்டாம். any pastors. எந்த போதகரையும் நீங்க பார்க்க Don't see வேண்டாம். any prophets. எந்த தீர்க்கதரிசியை நீங்க பார்க்க Don't see any வேண்டாம். evangelists. எந்த சுவிசேஷகரையும் நீங்க Don't பார்க்க see me. வேண்டாம். என்ன பார்க்க வேண்டாம். Don't see any pastors. எந்த போதகரை பார்க்க வேண்டாம். Look unto the hills. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் Whence கண்களை நான் our ஏறெடுப்பேன். help cometh. எங்க இருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது? Our help cometh from the Lord. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் He shall deliver you out of every curse. அவர் உங்களை எல்லா விதமான சாபத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். Oh, the resurrection spirit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உயிர் தெளிதலின் ஆவியானவர், Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், Resurrection spirit which rose Christ from the dead. கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிர் தெழுதும்படி செய்த Shall உயிர் resurrect தெழுதலின் you today. ஆவியானவர் இந்நாளிலே உங்களையும் உயிர் Today, தெழுதும்படி now. வைப்பார். இப்பொழுதே In the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I command you to be delivered நீங்கள் விடுதலையாவீர்கள். from every kind of witchcraft, எல்லா விதமான From சூனியத்தின் every evil ஆவியிலிருந்து, power, எல்லா விதமான which சாத்தானின் is making you வல்லமையிலிருந்து, to be inside the curse. அந்த சாபத்திலே உங்களை அப்படியே தங்கி வைக்கும்படி வைக்கிற எல்லா விதமான சாத்தானின் Curse ஆவிகளிலிருந்து நீங்க shall be விடுதலையாவீங்க. broken only through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே சாபமானது know the word of முறியடிக்கப்படும். God. அவருடைய வார்த்தையை நீங்க அறிந்து Know கொள்ளுங்க. the truth of the Lord, சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. and the truth shall deliver you. அப்பொழுது அந்த சத்தியம் உங்களை The truth விடுதலையாக்கும். shall deliver you. அப்பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறியுங்கள். சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. உண்மை அறிஞர், உண்மையை அறிஞ்சுக்கோங்க. உண்மை உங்களை விடுவிக்கும். அப்பொழுது அந்த உண்மை உங்களை விடுதலை Who செய்யும். is the truth? யார் அந்த சத்தியம்? The Lord says, I am the truth and the life. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே சத்தியமும் ஜீவனுமாய் Then you இருக்கிறேன். should know Jesus Christ and His word and the power in His word. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, Oh, know your God. உங்களுடைய ஆண்டவரை If தெரிந்து you கொள்ளுங்க. know your God, உங்களுடைய ஆண்டவரை நீங்க அறிஞ்சு கொள்ளும் போது, He says, I am the truth. அவர் சொல்லுகிறார், நானே சத்தியமும் I am the truth. நானே சத்தியமும் I am the truth, says the Lord. நானே சத்தியம் என்று Jesus தேவன் Christ. சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். I am the truth and the life. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Let us sing in the name of Jesus. In the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of Jesus, tell me and stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமம். இன்று நீங்க விடுதலையோட கூட இங்கிருந்து போக வேண்டும். Hallelujah. இயேசு என்னும். You have to go from your delivered. நீங்க எங்கிருந்து கடந்து செல்லும் போது முழுமையான விடுதலையோட நீங்க போக வேண்டும். இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? Oh, hallelujah. இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, 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 wonder-working power. வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை. கர்த்தர்தான் அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்று தேவை தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. Hallelujah. My dear people of God, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, the word of God says, அவருடைய வார்த்தை seek சொல்லுகிறது, ye first the kingdom of God, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் and தேடுங்கள், all these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் and all these things shall be added. அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது So இவைகள் if I don't எல்லாமே seek the உங்களுக்கு Lord, கொடுக்கப்படும். நான் முதலாவது Then how தேவனை can I தேடாமல் expect இருக்கும்போது everything from Him? ஆண்டவரிடத்துல இருந்து எல்லாமே எனக்கு வேணும் How என்று can I நான் expect? எப்படி எதிர்பார்க்க How முடியும்? can I expect? எப்படி நான் எதிர்பார்க்க But the முடியும்? Lord has been so kind, doing great things in our life. ஆனா ஆண்டவராகிய தேவனோ அவருடைய உண்மையின் நிமித்தமாக அவர் நமக்கு பெரிய காரியங்களை இந்நாள் வரைக்கும் My dear செய்திருக்கிறார். people, என்னுடைய if அன்பான you search பிள்ளைகளே, the Lord, நீங்க ஆண்டவரை if தேடினார், you seek Him, அவரை முதலாவது தேடினார், and all these things shall be added. அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட Whatever you need கொடுக்கப்படும். might be added. உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கோ அது And it உங்களுக்கு will கூட be கூட கூட multiplied. கொடுக்கப்படும். அது அப்படியே பெருகி multiplied பெருகி and given to பெருகி you. அது உங்களுக்கு கொடுக்கப்படும். So every time you have to think about that. இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்க யோசிக்க வேண்டும். Lord, help me to seek you, Lord. ஆண்டவரே உம்மை தேடுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. Nowadays people go to their office in the correct time. ஜனங்கள் அவங்க வேலைக்கெல்லாம் கரெக்டா போறாங்க. They go to the college at the correct time, wake up early in the morning. காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா போறாங்க. But when they come to the church, they come very late. They come very late. ஆனா சபைக்கு வரும்போது ரொம்ப லேட்டா வராங்க. And they want everything from the Lord. ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து எல்லாம் வேண்டும் என்று But you should know எதிர்பார்க்கறாங்க. one thing, you will not get anything. ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியாக நீங்க இருக்கும்போது Because எதுவுமே the நீங்க Lord பெற்றுக் shall கொள்ள be முடியாது. disturbed in His mind. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் அவருடைய எண்ணங்களிலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதனால உண்டாகும். Because the Lord shall be disturbed. இதனால தேவன் ஒரு This டிஸ்டர்பன்ஸ். this woman goes to the office at the correct time. இந்த மனுஷியும் வேலைக்கு கரெக்டா போறாங்க, Goes to the college at the correct time. காலேஜுக்கு கரெக்டா போறாங்க. But when it comes to the church, ஆனா சபைக்கு வரும்போது they sleep, they take rest, and they come. தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. Because of that, இது நிமித்தமாக the Lord is very unhappy about these people. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது தேவன் ரொம்ப The Lord says, I've done so many things for you. இவங்களுக்கு நான் நிறைய காரியங்களை But you have செய்திருக்கிறேன், forgotten everything. ஆனா எல்லாவற்றையும் நீங்க மறந்துட்டு, You forget everything. எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு You take everything cool. எல்லாத்தையும் அப்படியே ஈஸியா You எடுத்துக்கிறீங்க. don't give importance to the Lord. ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது If இல்ல. you give importance to the Lord should give importance to you and your family. நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அவர் முக்கியத்துவம் If you கொடுப்பார். don't give importance to the Lord, நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது in the time when you need a help, the Lord shall not answer you. உங்களுக்கு உதவி என்று வேண்டுகிற நேரத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் Be careful. இருப்பார். அதனால ஜாக்கிரதையா Be இருங்க, careful. The ஜாக்கிரதையா இருங்க. timings of the church, when you come, you should seek the Lord. சபையின் நேரங்களிலே ரொம்ப You கவனமாக should search a பின்பற்றுங்க. lot. ஆண்டவரை நீங்க தேட வேண்டும், You should search a lot. ஆண்டவரை நீங்க தேட வேண்டும். You search a lot. When you search a lot, then you can find Him. நீங்க ஆண்டவரை தேடும் போது அவரை கண்டுபிடிக்க The word முடியும். of God says, search a lot. நீங்க ஆண்டவரை தேடுங்கள் என்று Because எழுதப்பட்டிருக்கிறது. searching is something which is not before you. ஏன்னா தேடுகிறது என்றது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்க தேட மாட்டீங்க. Because
you will search something which is not before you. உங்களுக்கு முன்பதாக இல்லாத ஒரு காரியத்தை தான் போய் தேடிக் கொண்டிருப்பீங்க. So something is not before you, that's the Lord. ஒரு காரியம் உங்களுக்கு முன்பதாக இல்லாமல் இருக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய So you have தேவன். to find him. அதனால் அவரை நீங்கள் கண்டடைய வேண்டும். He might be very near. அவர் உங்க ரொம்ப அருகிலே இருக்கலாம். You should find where he is. அவர் எங்க இருக்கிறார் என்று நீங்கள் கண்டறிய Many வேண்டும். people, they are absent to the church. நிறைய பேர் சபைக்கு வருகிறதே கிடையாது. What will happen of them, we do not know about 2025. 2025 ஆண்டிலே ஏப்ரல்ல இவங்களுக்கு என்ன நேர்ந்திடும் என்று நமக்கு தெரியாது. Curse shall enter their house. சாபமானது அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும். Curse shall enter their house. சாபமானது அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையும். Curse shall kill the people of their house. அந்த சாபமானது அவங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை கொலை But செய்யும். we want to come out of curse. ஆனா நாமோ சாபத்திலிருந்து வெளியே வரணும். But you are entering inside the curse. ஆனா நீங்களும் சாபத்துக்குள்ள போறீங்க. You are not keeping the Sabbath. ஓய்வு நாளை நீங்கள் ஜாக்கிரதையாக And the word of God பின்பற்றுகிறது இல்ல. says you should not do any work in the Sabbath day. இந்த ஓய்வு நாளிலே அவருடைய பரிசுத்த நாளிலே உங்களுடைய சுயமான காரியங்களை செய்யக்கூடாது என்று You should வேதத்தில் not எழுதி work, இருக்கிறது. it says. நீங்க வேலை செய்யக்கூடாது என்று எழுதி இருக்கிறது. My parents and my grandparents, they never allowed us to study on Sundays. என்னுடைய பெற்றோர்களும் இருக்கட்டும், என்னுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், எங்க ஓய்வு நாளிலே அந்த பரிசுத்த நாளிலே எங்களை படிக்க கூட They வைக்க never மாட்டாங்க. allowed us to study. எங்களை படிக்க கூட வைக்க Even மாட்டாங்க. if we have the public exam the next day, அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் இருந்தா கூட they never allowed us to study on அந்த Sundays. நாளிலே சண்டேஸ்ல எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. Because Sunday is the Lord's day. ஏன்னா சண்டே என்பது ஆண்டவருடைய நாளாக Now people இருக்கிறது. dare to go for a job. ஆனா ஜனங்கள் இப்பொழுது துணிந்து வேலைக்கு போறாங்க. What's going to happen to them, we do not know. அவங்களுக்கு என்ன நேர்ந்திடும் என்று நமக்கு தெரியாது. Don't blame the Lord. இப்படி எல்லாம் நடந்த பிறகு தேவனை நீங்கள் குற்றம் You are சொல்லக்கூடாது. taking the curse on you. இப்படியாக நீங்க செய்து உங்க But மேல we want to நீங்களே come out of சாபத்தை the எடுக்கிறீங்க. curse. ஆனா நாமோ இந்த நேரத்துல சாபத்திலிருந்து வெளியே வரும் But you are வேண்டும் என்று taking the பேசிக் curse upon கொண்டிருக்கிறோம். you ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சாபத்தை எடுத்து உங்க from மேல not போட்டுக்கிறீங்க. searching the Lord. ஆண்டவரை தேடாம இருந்து From not searching the Lord. ஆண்டவரை The தேடாம word of இருந்து God says, ஆண்டவருடைய வார்த்தை என்ன the சொல்லுகிறது? word of God says in the Bible, வேதத்துல என்ன எழுதி இருக்கிறது? only the priest shall work on the Sabbath day. சபையில இருக்கிற அந்த போதகர் மட்டும்தான் ஓய்வு நாளிலே அந்த பரிசுத்த And the நாளிலே people who வேலை work for the செய்யலாம். church will only work on the Sabbath day. சபைக்காக வேலை செய்யறவங்க மட்டும்தான் அந்த நாளிலே வேலை செய்யலாம். But no other man should go for a work வேற or a எந்த ஒரு job. மனுஷனும் வேலைக்கோ இல்ல மற்ற எந்த And you காரியத்துக்கும் cry to the போகக்கூடாது. Lord when you want a favor, but nothing happens because you did not keep my word, and I shall not keep your blessings before you. இப்படியாக நீங்க செய்து கொண்டு உங்களுக்கு உதவி வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலே நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் என்னுடைய ஓய்வு நாளை நீ ஜாக்கிரதையாக பின்பற்றாமல் இருந்தபடியினாலே உன்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு முன்பதாக நான் வைக்காமல் இருப்பேன். So far I was speaking for the people outside who are not in the church. இத்தனை நேரம் சபையில இல்லாத ஜனங்களுக்காக நான் வார்த்தையை பேசிக் Now I am கொண்டிருந்தேன். speaking to the people who are regularly coming to the church who are saved. இப்பொழுதோ ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிற ஜனங்களுக்காக நான் பேசிக் Don't put கொண்டிருக்கிறேன். the curse on your head. இப்படியாக நீங்க செய்து சபையில அந்த சாபத்தை உங்க தலையின் மேல Curse will போட்டுக் கொள்ளாதீங்க. definitely kill you. அந்த சாபம் நிச்சயமாக உங்களை கொலை செய்து How போடும். does accidents happen? விபத்துகள் எப்படி நடக்கிறது? Because of this. இதனாலதான் When you are not scared of the word of God. ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்டான பயம் உங்களுக்குள்ள இல்லாமல் If இருக்கும்போது, you do not have the fear of God, ஆண்டுடைய பயம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கும்போது accidents starts happening. விபத்துகள் நடக்க ஆரம்பிக்கிறது. Curse shall enter your house. சாபமானது உங்க குடும்பத்துக்குள்ளே Because வருகிறது. you do not give importance to the Lord ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது who கிடையாது. saved you and brought you from the slavery. இந்நாள் வரைக்கும் உங்களை அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து கொண்டு வந்த தேவனை நீங்க நினைச்சு You've பார்க்கிறதும் இல்ல, forgotten நன்றி the சொல்லுவதும் இல்லை. things the Lord has done for you. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க மறந்து very போனீங்க. careless. ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. You're very careless. ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. careful. ரொம்ப ஜாக்கிரதையா He is இருங்க. God, அவர் தேவன். but He died for you. அவர் உங்களுக்காக He மரித்தார். rose up on the third day மூன்றாம் நாளிலே உயிர் so தெழுந்தார். that we'll also arise. ஏனென்றால் அப்படியாக நாமும் உயிர் On the day of தெழும்படி resurrection, we'll also arise. அந்த உயிர் தெழுதல் நாளன்று நாமும் உயிர் தெழுவோம். Oh, hallelujah. ஹல்லேலூயா. How Jesus Christ rose from the dead on the third day, we'll also rise. இயேசு கிறிஸ்து எப்படி மூன்றாம் நாளிலே உயிர் தெழுதாரோ அதே போல நாமும் உயிர் தெழுவோம். There's no rebirth. மறு பிறவி என்பது கிடையாது. There's only one birth for a man or woman. ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒரே பிறவுதான். Next birth shall not be a crow. Nothing.
நீ அடுத்த ஜென்மத்துல இப்படி பறவையா இருப்ப அப்படி இருப்பன்றதுலாம் உண்மை Bible does not கிடையாது. say that. பைபிள்ல அப்படியாக எழுதப்படல. Only one birth. ஒரே பிறவுதான். Be careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. God has great concern for you. தேவன் உங்க மேல மிகுந்த அக்கறை வைத்திருக்கிறார். The blessings of the Lord should stay upon you. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல தங்க வேண்டும். It will stay upon you when you obey the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படியும் போது அவருடைய When you ஆசீர்வாதங்கள் உங்க மேல obey His தங்கும். அவருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படியும் போது நீதிமானன் செய்த சென்னை நித்திய ஆசீர்வாதம் நீதிமானன் கிருபை நன்மைகள் தொடருமே. கிருபை நன்மைகள் தொடருமே. உம்மை வழி நடத்தி துணை உம்மை வழி அவன் மீது வைத்தீடுவார். கண்கள் அவன் மீது வைத்தீடுவார். நம்பி ஜீவிப்போ கைவிடா காத்திடும் மனன் இந்த மாதம் உங்கள் கிருபைகளால் எங்களை மூடி நீ சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்கள் என் வாழ்வில் நிறைவேறணும். நீ சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறவே Oh, hallelujah. Hallelujah, praise the Lord. கைவிடா காத்திடும் அரவணை கரங்களை கர்த்தரின் வேதம் என்னோட மனமகிழ்ச்சியாக இருக்கணுமே.
எனக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவரீர் எனக்கு தருவீர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. கர்த்தர் சொன்னாத செய்றார். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களின் தேவனாய் இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளுக்காக காத்திருப்பவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக காத்திருப்பவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கரத்து நெல்ல உங்களை மறைத்து, உங்களை பாதுகாத்து, உங்களை மறைத்து, உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். சத்துரு அநேக விதமான ஆயுதங்களோடு உங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி வரலாம். ஆனா கர்த்தராகிய தேவனாகிய ரட்சகர் உங்களை இம்மட்டும் பாதுகாத்த கர்த்தராகிய தேவன் இனிமேல் உங்களை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். செங்கடல் போல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வராது என்று கர்த்தர் சொல்லல, வரும். ஆனா அந்த செங்கடல் நடுவுல நான் வழி உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நானே ஆண்டவர். நான் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து அதிசயமாக உன்னை தப்புவிக்கிற கர்த்தராகிய ரட்சகர் என்று நீ அறியும்படி, நான் பலத்த காரியங்கள் உன் மத்தியில் செய்யும்படி, உன் கண்கள் அதை காணும்படி, நீ என்னை பார்த்து நீர் கர்த்தர் என்று சொல்லும்படி, நான் அப்படியான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்து முடிக்கும் போது அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் நான் கர்த்தர் என்று. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா என முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப ராபோஜித் நேரம், ராபோஜித்துக்கு நேராய் கடந்து போவோம். சில நேரங்களில் சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் அதன்படி